பழமொழி 400ல் 5வது பழமொழி பார்க்கலாம். கொடியவன் பார்க்க மாட்டான். கொடியவன் பார்க்க மாட்டான். இதோட ஹெட்டிங் என்னென்னா, கொடியவன் பார்க்க மாட்டான். பெரிய புன்னை மரத்தில் உள்ள பூக்களின் நறுமணமானது புன்மையான புலால் நாற்றத்தினை போக்கி விடுகின்ற கடற்துறைகளை உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லைனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலைவனை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற புன்னை மரம்லாம் நிறைந்து புலால் நாற்றத்தினை போக்கி விடுகின்ற கூற்றுகளை கடற்துறை உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிறு பிராணிகளை அடித்து, இங்கே தான் நமக்கு தொடங்குது. சிறு பிராணிகளை அடித்து தின்னும் பொழுது அவை வருந்தும். சின்ன சின்ன பிராணிகள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அடித்து அதை சாப்பிடும்போது அந்த பிராணிகள் வருந்தும். ஓகேவா? அது கண்டு தின்னும் பெரிய விலங்குகள் அஞ்சி அவற்றை தின்னாது போவதில்லை. அதை பார்த்துட்டு அது வந்து வருந்துது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு பெரிய பெரிய பிராணிகள் வந்து அதை தின்னாமல் போகிறது கிடையாது. ஐயோ அது பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது தின்னாமல் போகிறது போவாது, தின்று தான் போகுது. அதுபோல தான் எப்பொழுதும் கொடிய செயல்களை செய்பவரான கீழ்த்தரமானவர்கள். அது மாதிரி தான் எப்போவுமே கொடிய செயல்கள், எப்போவுமே கெட்டதே செஞ்சிட்ருப்பான், கீழ்த்தரமான செயலை தான் செய்வான். தன்மேல் பெரும் பழிச்சொற்கள் ஏறிக்கொண்டே போவதை கண்டாலும், அவன் மேலே பழி வந்து மேலே ஏறிக்கிட்டே போகும், பழிச்சொற்கள் வந்து ஏறிக்கிட்டே போகும். ஆனால் அதை கண்டு ஏறிக்கொண்டே போவதை கண்டாலும் கூட அதை நான் பொருட்படுத்த மாட்டான். அது ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பொருட்படுத்திக்கவே மாட்டான். அவற்றிலேயே மீண்டும் மீண்டும் செய்வான். ஓகேவா? அதை தான் திரும்ப திரும்ப செய்வான். ஐயோ பழி ஏறுதே, நம்ம வந்து இனிமேல் கொஞ்சம் திருந்தி இருக்கோம் அப்படிலாம் நினைக்க மாட்டான். அவன் வந்து அதை தான் திரும்ப திரும்ப செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. கருந்தொழிலர் ஆய கடையாயர் தம்மேல் பெரும்பழி ஏறுவைப்பேனர். ஓகேவா? இரும்புன்னை புன்புலால் தீர்க்கும் துறைவ மற்று அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அழுறவங்களை பார்த்து அஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். கீழ்மக்கள் கீழ்த்தரமான செயல்களை பழிக்கு அஞ்சியும் கூட கைவிட மாட்டார்கள். இப்போ கீழ்மக்கள் இங்கே சொல்கிறது வந்து இவங்க வந்து தப்பான ஒரு வழியில் போகிறாங்களோ அவங்கள சொல்கிறாங்க. கீழ்த்தரமான செயல்களை பழிக்கு அஞ்சு, ஐயோ அவங்க அப்படி சொல்லுவாங்களே, பழி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கூட அதை விட மாட்டான். அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அஞ்சாமலே இது பண்ணுறது தான் வந்து அந்த கீழ்த்தரமானவனோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு இதான் பழமொழி. அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் என்பது பழமொழி. அவ்வளோதான். தேங்க்யூ.